யாரும் என்ன அப்படி தப்பா பேசிட்டாங்க, என்ன தப்பா நடந்துக்கிட்டாங்க சொல்லுங்க. யாருன்னா ஒருத்தவங்க எவ்வளவு தூரம் பேசுறாங்க. பிரவீன் இருங்க, அவர் பேசிட்டு இருக்காரு, இருங்க. இடையில வந்து நீங்க பேச தேவையில்ல பிரதர், வெயிட் பண்ணுங்க, இருங்க, வெயிட் பேசுங்க. பண்ணுங்க. இல்ல சாம், நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் அவங்க பண்ணது பெரிய தப்பு தான், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. கமருதீன் பண்ணது சத்தியமா அவன் எட்டி உடைச்சான், அந்த மாதிரிலாம் பண்ணவே கூடாது. ஆக்சுவலா லேடிஸை இந்த மாதிரி ஹேண்ட்லிங் பண்ணதை வந்து முதல்லயே இந்த விஜய் சேதுபதி கண்டிச்சுட்டாருன்னா, அன்னைக்கு பண்ணும் போதே அவனுக்கு ஒரு எல்லோ கார்டு வார்னிங் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னைக்கு இவன் இந்த மாதிரி பண்ணியே இருக்க மாட்டான். எதுவுமே கேட்க மாட்டாங்க, இது டாஸ்க் தானே சொல்லிட்டு. இதனாலதான் இது எல்லாத்துக்கும் மெயின் காரணமே பிபி தான், ஓப்பனா நான் சொல்லணும். அன்னைக்கே அவனை சபரியை வந்து 2 அடி போட்டுருந்தாங்கன்னா, அவனுக்கு எல்லோ கார்டு வார்னிங் கொடுத்தாங்கன்னா, இந்த கமருதீன் வந்து ஐயா சபரி டாபிக்கே இல்ல, சபரி டாபிக்கே வேண்டாம். அப்படி டைலூட் பண்ணாதீங்க ப்ரோ ப்ளீஸ். இல்ல பெரிய தப்பு, இல்ல பெரிய தப்பு தாங்க, நான் அதான் சொல்லவே இல்லைங்க. ஆக்சுவலா பெரிய தப்பு, இது அவங்க பண்ணது பெரிய தப்பு தான் ப்ரோ. சபரி டாபிக் பேசியாச்சு, அது அந்த டைம்ல வந்து அது வந்து தப்பு தான். அதுக்கப்புறம் அதெல்லாம் மாறிட்டாரு. விஜேஎஸ் தாங்க சொல்றேன், நான் சபரியை சொல்லவே இல்லைங்க. இதுக்கு விஜேஎஸ் இவன் பண்ணதுக்கே வார்னிங் கொடுத்து வெளியில அமைச்சிருக்கணும்ன்ற அதுதான் சொல்றேன். முதல்ல இவன் முதல்ல தான் லேடிஸ் கிட்ட ஹேண்டில் பண்ணா பாத்தீங்களா. ஆக்சுவலா எப்படின்னா, இவன் வந்து இந்த சுபிக்ஷா கிட்ட பேசுவான் தெரியுமா, உன் தகுதி என்ன, உன் தரா பேசுவான் தெரியுமா, அப்பயே கூப்பிட்டு இவர் அச்சிருந்தாருன்னா இவன் பண்ணிருக்க மாட்டான். அதே மாதிரி லேடிஸ் கிட்ட இப்படி ஹேண்டில் பண்றது, இன்னைக்கு நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இவன் பேசுனதோட இவன் காலை வச்சு தள்ளுறாங்க. அது நீங்க யாருன்னா வாட்ச் பண்ணீங்களா எனக்கு தெரியல, நீங்க பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். கூட சேர்ந்து பார்வதி அந்த லாக்கா இருக்கு பண்ணும்போது இவன் தான் காலை வச்சு தள்ளுறான். ஆக்சுவலா இவங்க சாண்ட்ராவை தள்ளும் போது அந்த தைரியம் உனக்கு எப்படி வந்தது? பார்த்தேன் ப்ரோ, அது நானே பார்த்தேன். அதுதான் தள்ளி விட்டுட்டு ஒண்ணுமே ஆகலையா. இவனுக்கு அந்த தைரியம் யாரு கொடுத்தா? முதல்ல எல்லாத்துக்கும் காரணம் யாரு? விஜிஎஸ் தான். முதல்லயே வச்சு செஞ்சு விட்டு இருந்தாருன்னா இவங்க 2 பேரையுமே முதல்ல கமருதீனை முதல்ல செஞ்சிருக்கணும், அதே மாதிரி இதையும் பண்ணிருக்கணும். அன்னைக்கே வார்ன் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த மாதிரி லேடிஸ் கிட்ட யாருமே ஹேண்டில் பண்ணிருக்க மாட்டாங்க, அன்வான்டட் பேச்சே வந்திருக்காது. முதல்ல எல்லாத்துக்குமே விஜிஎஸ் தான். அதே மாதிரி இவன் ஒரு முட்டாளன்றது எல்லாருக்குமே நமக்கு தெரியும். இவன் ஒரு பைத்தியக்காரன், ஓப்பனா நான் சொல்ல போனா. கமருதீன் வந்து ஒரு சரியான முட்டாளு, ஓப்பனா சொல்ல போனா. ட்ரிகர் பண்றாங்கன்னு தெரியுது, 2 பேரும் வாக்குவாதம் போயினே இருக்கு. அதுல போயிட்டு தேவையில்லாம போயிட்டு அதுதான் சொல்றேன்ல, இது வந்து பார்வதியால் லைட்டா சின்னி மூட்டி வேலையா பாத்துருக்காங்க. இதுல நல்லா தெரியுது, அவங்கதான் பண்ணிட்டு நைஸா. இல்ல சாம், ஒரே விஷயம் நான் கேக்குறேன் சாம். இந்த 1 hour எபிசோட நான் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, இந்த சாண்ட்ரா வந்து இன்னைக்கு ஒரு வார்த்தை பேசுறாங்கல்ல காலையில, அதை நான் வந்து நியாயப்படுத்தி பேசல. ஆக்சுவலா அவங்க ஹஸ்பண்ட் வந்து இவங்க லவ் பண்றேன், சைட் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் போச்சு தெரியுங்களா? அது கிட்டத்தட்ட இப்போ பிரஜன் இருக்கும்போது போச்சா? கரெக்டுங்களா ப்ரோ? டாபிக் டைவர்ட் ஆகுது ப்ரோ, தரும்புற வேண்டாம் ப்ரோ. இன்னைக்கு நடந்தது சரி, பேசுங்க ஓகே. ப்ரோ. இப்ப நடந்தத பத்தி இல்ல பேசுங்க. இன்னைக்கு பேசுனாங்க, இன்னைக்கு காலையில பேசுனாங்க. விக்ரம் கிட்ட அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. ப்ரோ தருண் ப்ரோ, இப்ப சிச்சுவேஷன் வந்து வேற இஷ்யூ போயிட்டு இருக்கு. கார்டாஸ் பத்தி பேசுங்க, புரிஞ்சுக்கோங்க. நீங்க திருப்பி சபரி கொண்டு போறீங்க, திருப்பி பிரசன்ட் மேட்டர் கொண்டு போறீங்க. அப்பெல்லாம் கொண்டு போறீங்க. நீங்க கொண்டு போக திருப்பி அது ரிலேட்டடா வந்து பேசி மொத்தத்துக்கு நாங்க ஸ்பேஸ் போட்டதோட நோக்கமே வேற. ஓகே ப்ரோ. தருண் ப்ரோ, உங்களுக்கே புரியும், நீங்க ரெகுலர் ஸ்பீக்கர்ஸ், உங்களுக்கே புரியும் ப்ரோ. இது எப்படி தெரியுமா இருக்கு, இப்ப அவங்க உங்களை எக்ஸ்போஸ் பண்ணனால நீங்க என்ன வேணா பண்ணுவீங்களா, கொலை கூட பண்ணிடுவீங்களா, அந்த மாதிரி தான் இருக்கு நீங்க பேசுறது ப்ரோ. இதை நான் அதையும் டிஸ்ட்ரிபியூட் பண்ண சொல்லவே இல்ல. நான் 1 hour எபிசோட்ல பார்த்தேன், ஸ்டார்டிங்ல இருந்து அவங்க நரேட்டிவ் ஒன்னு கொண்டு வந்து காட்டுறாங்களா, அதுதான் நான் சொல்ல வந்தேன், வேற ஒண்ணும் கிடையாது. இல்ல ப்ரோ, இது வந்து பிரச்சனை வந்து சொல்லிட்டாரு, எனக்கு இது இப்படி பண்றது பிடிக்கலன்னு ஒரு வாட்டி அட்ரஸே பண்ணிட்டாரு. இதை பத்தி நான் பேசணும் அவசியமே இல்லை. அவங்க கோர்ட் டாஸ்கை பத்தி பேசிட்டு இருக்கப்போ ஒரு பாயிண்ட் எடுத்துட்டு வந்தாங்க, வேற எதுவுமே கிடையாது. இதை அப்படியே விட்டுருங்க, இப்ப நடக்கிறத பேசுங்க, அவ்வளவுதான். ஏன்னா லைவ் நான் பார்த்தேன், லைவ் பார்த்தனால சொல்றேன், வேற எதுவும் இல்லை, தப்பா எடுத்துக்க வேணாம். ஓகே கவிதா பேசுங்க, இன்னைக்கு ரிலேட்டட் மட்டும் பேசுங்க. இல்ல அந்த தருண்ன்றவர் யாரு? இன்னைக்கு 1 hourல தான் நான் பார்த்தேனே. ப்ரோ ஓகே ப்ரோ, பட் கார் டாஸ்க் பத்தி பேசுங்க ப்ரோ. நான் என்ன ப்ரோ சொல்றேன், நீங்க பேச ஓகே கார் டாஸ்க் சொல்றீங்க, நான் விட்டுறேன். ஓகே நான் சொல்றதுக்கு புரிஞ்சுக்கோங்க ப்ரோ. கேக்குதுங்களா? தினேஷ் கோஸ் கூட கவிதா கேக்குதுங்களா? அந்த தருண் ப்ரோ யாரு? என்ன அவர் பேசுறது சுத்தமா பிடிக்கல, என்ன இப்படி பேசுறாரு? இல்ல நியாயப்படுத்துறாரு, 2 பேரும் நியாயப்படுத்துற மாதிரி பேசுறாரு அவரு. ஒரே நிமிஷம் கவிதா, அது வேண்டாம், விட்டுருங்க. நான் அவர்கிட்ட பேசிட்டேன், நீங்க பேசுங்க. ஓகே. இல்ல இனி ரெக்கார்ட் கொடுத்தே ஆகணும்.
எல்லாம் இனிமே வர சீசனுக்கு இது முன் உதாரணமா இருக்கணும். பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல, மனசு துடிக்குது. ரெண்டுத்துக்கும் வெறி புடிச்சுக்கிட்டு ஒரு லேடி இப்படி பண்றாங்கன்னா வெளியில என்ன வேணாலும் பண்ணுவாங்க. இவங்களுக்கு 2 பேருமே சரி கிடையாது. பாரும் சரி கிடையாது, கம்ருதும் சரி கிடையாது. சரியான தண்டனை கொடுத்தே ஆகணும். சரிங்க. ராம் பேசுங்க ராம். தேங்க்யூ. என் வாய்ஸ் கிளியரா இருக்குங்க? கிளியரா இருக்கு ப்ரோ, பேசுங்க. நான் கொஞ்சம் கோவமா இருக்கேன். இது எப்படி சொல்றதுன்னு தெரியல. எபிசோடு பார்த்ததுல வந்து ரொம்ப டென்ஷனா இருக்கு. அது என்னமோ இது பார்த்துட்டு ஒரு பொறுக்க முடியாத ஒரு கோவமா இருக்கு. எப்படி சொல்றதுன்னு தெரியல எனக்கு. இப்படியெல்லாம் மனுஷங்க நடந்துப்பாங்களா அப்படின்னு தான் எனக்கு நினைக்க தோணுது. அது கொஞ்ச நேரம் படபடப்பா இருந்துச்சு அதை பாக்குறப்ப. பாரு அண்ட் அவன் பேர் என்ன, கம்ருதீன், சாண்ட்ரா பேசுனதுல எதுவும் தப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்றாங்க. பக்கத்துல ஒரு ஸ்பேஸ் ஓடி இருக்கு. ஒரு 5 நிமிஷம் போய் கேட்டேன். அத ரொம்ப கேவலமா இருக்கு. அதுல ஒரு லேடி. சரி, ஓகே, அதை பத்தி ப்ரோ பேச ப்ரோ வேண்டாம். வேணாம் ப்ரோ, வேற சொல்லுங்க. கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம காசை வாங்கிட்டு பேசிட்டு இருக்குதுங்க. இல்ல, உண்மைதான். இல்ல, யாரையும் சொல்ல வேண்டாம். நான் சொல்ல வேண்டியதை மட்டும் சொல்றேன். ஏதாவது தப்பா பேசணும், நீங்க ஸ்டாப் பண்ணிருங்க, மியூட் போட்டுருங்க. அதாவது இந்த மாதிரி நடக்குமா? இப்ப இங்க பேசிட்டு இருந்ததுலயுமே சில பேர் பேசுனதுல எனக்கு உடன்பாடு இல்லை. இப்ப நடக்கிறத பேசுங்க. இதை விட வேற எதுவும் கொண்டு வந்து இதை நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ரொம்ப கேவலமான விஷயம், ரொம்ப தவறான விஷயம் நடந்திருக்கு. இது இத்தனை பேர் பாக்குற இடத்துல ஒரு லைவ்ல வந்து கோடிக்கணக்கான பேர் பாக்குறாங்க. இது வந்து கொஞ்சம் கூட ஒரு உறுத்தல் இல்லாம இதெல்லாம் பண்றான் ஒருத்தன், 2 பேர் சேர்ந்துட்டு பண்றாங்க அப்படின்னா இவங்க மக்களுடைய பார்வைகள் இல்லாத இடத்துல இவங்க என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறப்ப ரொம்ப கவலையா இருக்கு. ஹோப் அவங்க வந்து சாண்ட்ராவோ இல்லை மற்றவங்களோ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை யாருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து விக்ரம் மேல எனக்கு பல கருத்து வேறுபாடுகள் இருக்கு. அவர் ஸ்டார்டிங்ல வந்து போன வீக்ல எல்லாம் வந்து திவ்யா அந்த ஃபைட்ல வந்து அவர் மேல கொஞ்சம் கோபமாவே இருந்தேன். ஆனா ஃபர்ஸ்ட் இறங்கி வந்து அவரு தூக்குனார் பாத்தீங்களா, அந்த ஒரு இதுல அவர் பாராட்டுறேன். அண்ட் சபரியான், முக்கியமா சபரியான் வினோத், மத்தவங்க எல்லாம் இறங்காம இருந்தப்ப கூட அவங்க இறங்குனாங்க. திவ்யா வந்து உள்ள சண்டை போட்டாங்க. அதனால வந்து அவங்க மேல எனக்கு ஒரு மரியாதையா இருக்கு. அவ்வளவுதான். நான் திரும்ப பேசுறேன், ஹேண்ட் ரைஸ் பண்றேன். அவ்வளவுதான். தேங்க்யூ. ஓகே ப்ரோ. ஓகே பேசுங்க, பட் வேர்ட்ஸ் வந்து உங்களுக்குள்ள நீங்களே கண்ட்ரோல் பண்ணி பேசுங்க. ரொம்ப எமோஷனலா இது பண்ணிக்காதீங்க, ஓகேவா? லைவ்ல போயிட்டு இருக்கு, பேசுங்க ப்ரோ, பேசுங்க. பஸ் பெஞ்ச் பேசுங்க. ஏதோ நடுவில் வந்தீங்க. யாராவது பேசுறீங்களா? இல்ல நீங்க பேசுங்க. நீங்க பேசுங்க ப்ரோ, நீங்க பேசுங்க. இல்ல ஆக்சுவலி வீடியோல வந்து கமுதன் மட்டும்தான் மிதிக்கிறான்னு சொல்றீங்க. இல்ல, ஆறுதான் ஃபர்ஸ்ட் மிதிச்சா. லைவ்ல தெளிவா தெரியுது. அவ தான் ஃபர்ஸ்ட் காலை தூக்கி வச்சு நல்லா மிதிச்சா. அவன் மிதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கமுதன் தான் அதுக்கப்புறம் தான் மிதிச்சான். இல்ல வீடியோ எல்லாம் கிளியரா இருக்கு, பாக்கல. 2 பேருமே தான் தள்ளினாங்க பிடிச்சி. இல்ல தள்ளுறது வேற, காலால மிதிச்சு தள்ளினாங்க 2 பேரும். காலால மிதிச்சது பார்வதி. 2 பேரும் தாங்க. நான் சொல்லிக்கிறேன். பாரு, 1 hour எபிசோடுல தெரியல. நான் இப்பதான் லைவ் முடிஞ்சிருக்கு, அந்த அந்த பார்ட் முடிஞ்சிருக்கு. 2 பேருமே தான் காலால புடிச்சு தள்ளினாங்க. 2 பேருமே தான். அது முன்னாடி ஒருத்தர் பேசிட்டு இருந்தாரு, சபரி பண்ணது வந்து அப்பயே கண்டிச்சிருக்கணும் அப்படின்னு. அது இது ஒண்ணா? இது வெர்பல் அபியூஸ் எப்படி அபியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க? இல்ல அது இதுவும் ஒண்ணு கிடையாது. அதனாலதான் ஸ்டாப் பண்ணோம் அவரை. அது வேற ஏதோ பேசணும்னு சொல்லி பேசிட்டு இருக்கானுங்க போல.
இல்ல அதெல்லாம் வந்து முட்டை கொடுக்கறதுக்கு ஒரு வழிதான் அது. அப்பயே இது பண்ணியிருந்தா இப்ப வந்து கழட்டிருப்பாங்க. அதெல்லாம் சும்மா பேச்சு. இப்போ எந்த ரெஃபரன்ஸுமே எடுத்துட்டு வர முடியாது சரியா. இப்போ பண்ண ஆக்டுக்கு இவங்களை என்ன பண்ணலாம், அதுதான் கேள்வியே. என்ன பண்ணுவாங்க இந்த ஷோ மேக்கர்ஸும் விஜேஸும் இப்ப பண்ணது? இது பழைய ரெஃபரன்ஸ் எல்லாம் முடிஞ்சு போச்சு. முடிஞ்சதை பத்தி திரும்பி பேசி ஒரு பிரயோஜனமும் ஈவன் இல்ல. வந்து சாண்ட்ரா ஹேட்டருக்குமே இல்ல வேற மனுஷனா இருந்தாவே பதறுங்க இந்த மாதிரி பேசுனா. இப்ப திவ்யா லைவ்ல பேசியிருக்காங்க, நல்லா உன்னை ஏத்தி விட்டுருக்கா, நீ பண்ணிருக்குன்னு பேசுறாங்க. இதுக்கு என்ன சொல்லுவீங்க? ஃபர்ஸ்ட் ஆனா ஆரம்பிச்சது வந்து, அதாவது காமெடியா ஆரம்பிச்சது யார் ஆரம்பிச்சானா, பேர் என்ன, விக்கல் ஆரம்பிச்சான். விக்ரம் ஆரம்பிச்சான். அது காமெடியா தான் ஆரம்பிச்சான். இல்ல ப்ரோ, அது ஆரம்பிச்சு ரொம்ப நேரம் ஆச்சு. இவ பார்வதி வந்து அவ காண்ட் ஆனதுக்கு, அதாவது அவ வந்து அவதான் ட்ரிகரிங்கே. ஆக்சுவலி கமருதன் பேசின எல்லாத்துக்கும் காரணம் பார்வதி தான். அவ வந்து வார்த்தை ஒழுங்கா பேசல, வார்த்தை எதுவும் கெட்ட வார்த்தை பேசலன்னா அவ வந்து நல்லவ கிடையாது. யாரோ ஒருத்தர் வந்தாரு நடுவில், ஒருத்தர் பார்வதி என்ன பண்ணான்னு, எப்படிதான்டா பேசுறீங்கன்ற மாதிரிதான் இருக்கு. அதாவது நல்ல வார்த்தையிலேயே வந்து இஷ்டத்துக்கு பேசிட்டா மட்டும் அவங்க நல்லவங்களா ஆயிட மாட்டாங்க. கமருதன் பண்ணதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் உட்கார்ந்து வந்தரம் சொல்லிட்டே இவதான் உட்கார்ந்துருந்தா. இல்லைங்க, வார்த்தைகள்லாம் எப்படி இருந்துச்சுங்க? ஒண்ணும் இல்லைங்க, சும்மா நான் சொல்றேன். இந்த முன்னாடி சொல்லியிருந்தேன், இந்த ஒரு சீசன்ல வந்து சும்மா மைக்கை கழட்டி வச்சுட்டு பேசுனதுக்கே வந்து இது மிகப்பெரிய தவறுன்னு சொல்லி கமல்ஹாசன் சார் போய் சொல்ற வரைக்கும் வராதிங்க அப்படின்ட்டாங்க, பனிஷ்மெண்ட் மாதிரி. ஒண்ணும் இல்ல, நீங்க எந்த சீசனுக்கும் செவன்த் சீசனுக்கும் என்ன டிஃபரெண்ட் நினைக்கிறீங்க? வெர்பல் அபியூஸ்ல அவங்க வந்து கொஞ்சம் சட்டிலா பண்ணுவாங்க, இவங்க வந்து ஓப்பனாவே பண்றாங்க. அதான் வித்தியாசம். அவங்க பேசுனதுக்கு வந்து இப்ப என்ன ஜட்ஜி இது பண்ணிட்டு இருக்காங்கன்னா, அப்ப நீங்க பண்ணீங்கல்ல அதுக்கு பண்றோம். இப்பயும் லைவ்ல வந்து பாரு, எல்லாத்தையும் ட்ரிகர் தான் பண்ணிட்டு இருக்கா. ஏய் தள்ளி விட்டாங்க. தெளிவா வினோத் சொல்றான் பாரு. ஏய் அங்க வந்து இவன் காலு நல்லா தெரியுதுங்க, கமருதீன் காலு நல்லா தெரியுதுங்க. பாரு வந்து அவ ஏற்கனவே சைட்டா மாதிரி தான் இருப்பா, ஹைட் கம்மி தான். அத ஜூம் எடுத்து போட்டு ரசி, அந்த மட்டும் இல்ல, பாரு வந்து ஹைட் கம்மி, அதனால உங்களுக்கு கால் தெரியல. இவன் கமரு கால் நல்லா தெரியுது. ஆறுது வந்து அவ பாடி லாங்குவேஜே தெரியுது ப்ரோ. உங்களுக்கு புரியுதா? 2 கையை வந்து 2 விண்டோஸ் சீட்ல பிடிச்சிருக்கா, பின்னாடி பேக் கமருதன் மேல இருக்கு, காலை வச்சு தள்ளுறான்றது வந்து ஆப்வியஸா தெரியுது. நான் கம்மு வந்து கதவை திறந்துட்டு பின்னாடி சும்மா இருந்தான்னு நினைச்சேன். லெஃப்ட் கால் அவனதான் தள்ளுறான், அவனதான் தள்ளுறான். நான் இப்ப லைவ்ல கால் வந்து மடக்கும் போது இந்த ஆங்கிள் சூப்பரா தெரியுது. ஹாய் ப்ரோ, ஹாய் ஹாய் ஹாய். இது ஸ்ட்ராட்டஜியா ப்ரோ? வேற ஒரு இதுல பார்த்தேன் இப்போதான். ஸ்ட்ராட்டஜி, சூப்பர் ஸ்ட்ராட்டஜி ப்ரோ. அப்ரிஷியேட் பண்றேன். செம ஸ்ட்ராட்டஜி. ஆமா, ரமேஷ் கணபதி அட்வைஸ் பண்ணிருக்காரு. Hey, hi guys. Hi. Hi. Literally, believe it or not, I'm also from the media. Tears rolled from my eyes. என்னங்க இது கேம்? You will torture with the words. You will kick. யாரப்பா சொன்னாங்களே ஏத்திருக்காங்க அந்த டோரை ரெண்டையும் பிடிச்சிட்டு நம்ம கால் வலிக்கு செவத்துல ஒரு புஷ் கொடுப்போம் தெரியுமா? நீங்க யோசிச்சு பாருங்க, பெட்ல படுத்துட்டு நம்ம கால் வலிக்கும் போது நம்மளே மூவ் பண்ணாம ஒரு மிதிப்போம் தெரியுமா? நைஸ்லி கிக்ட் and coordinated with Kamu. He also kicked. It's been kicked. என்னங்க இது வந்து literally I'm telling you, oh my god, அந்த கிட்ஸுக்கு எவ்வளவு ட்ராமாடைஸ் ஆயிருக்கும். அந்த ட்வின்ஸ் எல்லாம் வந்து கண்ணை பத்தி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பாவம். என்னங்க அந்த கிட்ஸ் எல்லாம் தெரியாம ஏதாவது பார்த்துருந்துச்சுன்னா the kids will get traumatized. சைக்கோங்க இவங்க எல்லாம், சைக்கோங்க. சீரியஸ்லி ஐம் டெல்லிங் யூ. கேம் ஓகே, நீங்க எப்படி எஜுகேட்டர் வந்து எப்படி வேணா ட்ரிகர் பண்ணலாம். சி அந்த உசுப்பேத்துறது கடுப்பேத்துறது you can be done in various formats. எவ்வளவு வார்த்தை விட்டான், கேரக்டர் இருக்கான் உனக்கு, நீ 2 பிள்ளை எப்படி பெத்த?
லவ் பண்ணி பெத்த எப்படி பெத்த என்னங்க இதெல்லாம் வந்து. ஆனா வினோத் நான் ஸ்டாப்பா இவங்க 2 பேர் தப்புன்னு பதிவு பண்ணிட்டே இருந்தான். ஐ எம் ஹாப்பி ஃபார் தட். நீங்க பாத்தீங்களா கடைசி மினிட் வரைக்கும் பதிவு பண்றது நீங்க 2 பேரை பண்றது தப்பு, நீங்க 2 பேரை பண்றது தப்பு, ஸ்ட்ராங் பதிவு பண்ணிட்டே இருந்தான். அது வந்து ஹாப்பி சொல்ல முடியாது, இந்த மூமெண்ட் ஹாப்பி மூமெண்ட் கிடையாது. அட்லீஸ்ட் அந்த கூட இருந்தனால ஒருத்தர் வந்து நான் ஸ்டாப்பா பதிவு பண்ணியிருக்கான். நீங்க கார்ல பாருங்க, ஆரம்பத்திலேயே பதிவு பண்ணது வந்து இவன் தப்பு 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 தான் பதிவு பண்றாங்க. நின்னு போச்சுங்க ஒரு செகண்ட் ஹார்ட். ஐயோ இது பண்ணது வந்து பூராமே தப்பு ப்ரோ. அங்க வந்து இட் வாஸ் சிக் டு வாட்ச் இன் 1 hour. நான் லைவ் பார்க்கறதுக்கு எக்ஸாக்ட்லி கண்ணா டைமே இல்ல கண்ணா ப்ரோ. ஐம் டெல்லிங் யூ, இது ஒரு கொடூரமானவன் கூட இந்த சம்பவத்துல ஈடுபட மாட்டாயா, சத்தியமா சொல்றேன். அவன் ஹார்ட்டே இல்லைன்னு சொல்றான் தெரியுமா, அவன் கூட ஒரு சொட்டு கண்ணீர் விட்டுருவான். நிஜமா சொல்றேன் இந்த இன்சிடென்ட்ட. ஆனா பேஷன்ஸ்மா, ஐயோ இவன் ஹார்ட்கோர் மென் வுட் ஹவ் டைட் இன்சைட். மை காட். ஐயோ இது வந்து ஆக்சுவலா காமிக்க கூடாது. எப்படி காமிச்சாங்க கூட எனக்கு தெரியலங்க 1 ஹவர்ல. இது ரொம்ப ஜென்ரலைஸ் ஆயிடுங்க, ரொம்ப ஜென்ரலைஸ் ஆயிடும் இது. இது கண்ட கண்ட கருமாந்திரத்தெல்லாம் எதெல்லாம் காட்டுறோமோ அந்த வாயில வர அந்த அந்த இழவு பீடைங்கெல்லாம் காட்டாம இதை காட்டிருக்கவே கூடாதுங்க. இது வந்து நான் ஒப்பிட விரும்பல. எதுக்கு ஈக்குவலான இது புரிஞ்சுக்கோங்க நான் சொல்றது. எதுக்கு தெரியும். ஈக்குவலா அதுக்கு ஈக்குவலா பார்க்கலாம் நீங்க. சோ ஐயோ நான் இட்ஸ் அது வர வேணாம் தான் இது பார்த்தேன். கிரைம் சரியா? இத வந்து அவங்க அசால்ட் பண்ணி என்ன வேணாலும் போட்டு கேஸ் போட முடியாது. ஐயோ டூ மச். ஓ மை காட். ஐயோ ஐயோ சத்தியமாங்க ஐம் நாட் எக்ஸாஜரேட்டிங்க. ஐ எம் ஆல்சோ ஃப்ரம் த மீடியா. ஐ பீன் இன் த மீடியா ஃபார், எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், நிறைய பேருக்கு தெரியும் ஸ்பேஸ்ல. ஐ எம் ஆல்சோ பீன் தி மீடியா. பட் ஓ மை காட் திஸ் இஸ் லைக் சரி ஓகே ப்ரோ, ஒரு அனாயிங், நிமிஷம் வெயிட் ஷாக்கிங். பண்ணுங்க. ரமேஷ் ப்ரோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. லெட் அதர்ஸ் ஸ்பீக் ஆஸ் வெல். ஓகே 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 ஓகேப்பா, பதிவு பண்ணிட்டேன்ப்பா. ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் சொல்ல மாட்டேன், பதிவு பண்ணிட்டேன். ஐம் ஹாப்பி. யா யா யா. அடுத்து பிரகாஷ். இல்ல ப்ரோ, ஆக்சுவலா வந்து அது வந்து ஒரு மென்டல்னு தெரியும் ஒரே பார்வதி. நிமிஷம் ஒரே நிமிஷம் பிரகாஷ் ஒரே நிமிஷம். ஸ்பீக்கர்ல வர்றவங்க இந்த டாஸ்க் பத்தி மட்டும் பேசுங்க, வேற எதை பத்தி பேசாதீங்க. வேற எதுவும் பத்தி பேச இந்த ஏற்கனவே இந்த டாஸ்க் அப்படி நடந்திருக்கு அப்படிலாம் பேசாதீங்க. இந்த டாஸ்க்ல என்ன நடந்துச்சோ அதை பத்தி மட்டும் பேசுங்க. இந்த டாஸ்க்கு தான் ப்ரோ சொல்றேன். அது ஓகே வந்து ஓகே. இல்ல நான் எல்லாத்துக்கும் ஒரு ஃபீல்ஸ் மாதிரி இது நோட் மாதிரி சொல்லிக்கிறேன். பேசுங்க ப்ரோ பிரகாஷ் ப்ரோ. இல்ல அதுதான் என்னன்னா, நல்லா தானே பேசிட்டே இருந்தா திடீர்னு வந்து பாத்தீங்களா இப்படி ஒரு அது எப்படி சொல்றது, ஒரு சிலருக்குலாம் வந்து இந்த பேய் பிடிச்சிச்சுன்னா வந்து ஆடுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி ஒரு ஆட்டம் ஆடி டப்புன்னு பிடிச்சி கதவை தள்ளி கேட்டா வந்து நேற்று வந்து கமருதீனை பிடிச்சிட்டாங்களா. அப்போ என்ன என்ன கதை ப்ரோ அவங்க ட்ரிகர் ஆயிலாம் பண்ணல, அவங்க ப்ரீ பிளான்டா பேசி வச்சு கரெக்டா கண்ணு சிக்னல் காமிச்சு தெளிவா அட்டாக் பண்ணிருக்காங்க அவங்க. நான் லைவ்ல பார்த்தேன் ப்ரோ, 3/4 மணி நேரமா அந்த இதுதான் ஐடியா தான் போட்டு இருந்தாங்க. அட்டாக் பண்றதுக்கு தெளிவா பிளான் பண்ணி அது முதல்ல கண்ணை காமிச்சிட்டாங்க. விக்ரம் வந்து ரொமான்ஸ் இங்கே வந்து பண்ணிட்டு இருக்கீங்கன்னும் போது அப்பவே கண்ணை காமிக்கிறாங்க. இப்படி இப்படின்னு சாண்ட்ரா பக்கம் இல்ல கண்ணை காமிச்சிட்டு ஒண்ணே ஒண்ணு, இப்போ மட்டும் விக்ரம் வெளியே போகாம அது அந்த அந்த என்கிட்ட ரெக்கார்டிங் இருக்கு எல்லாமே. அந்த எத்தனை வாட்டி அந்த கதவை திறக்கிறதுக்கு பார்வதி ட்ரை பண்ணா தெரியுமா? ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் அவனு தூண்டுறா, திறந்து விடு ட்ரிகர் பண்ணு. ப்ரோ இப்ப லைவ்ல என்ன நடந்துட்டு இருக்குன்னா, இப்ப திவ்யா வந்து ட்ரிகர் பண்ண கண்ணை காட்டுறா அமருதீன்ட்ட. இல்ல நல்லா தெரியுது. இப்போ இப்படி மட்டும் வின் பண்ணி நீ என்ன டிடிஎஃப் வின் பண்ற முடியுமா? அந்த அந்த அறிவு இருக்காது கொஞ்சம் கூட அவளுக்கு. இல்ல டிடிஎஃப் வின் பண்றோம் பண்ணலைங்க, வெளியே வாழ்க்கையே இல்லைங்க, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சுங்க. ப்ரோ இந்த நினைச்சிட்டு இருப்பாங்க போகும்போதே இல்லைங்க. நான் ஒரு சொல்லிடுறேன். பிபி என்ன சொல்லி அமிச்சாரு, இதுல வந்து நீங்க பாயிண்ட்ஸ் கிடையாது, நீங்க அதுல கிரியேட் பண்ற மொமெண்ட்ஸ் தான் முக்கியம்னு சொல்லி அமிச்சாரு. எஃபர்ட் இதுவா எஃபர்ட் இல்லனா ஒரு சிலர் வந்து தூங்கி இல்ல இவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, இங்க வந்து இங்க பேசுறது இது வெளியே வந்து என்ன சொல்லிடலன்னா கேமுங்க, அது கேமுக்காக பண்ணது, ஏதோ ஒண்ணு சொல்லி இல்லைன்னா டீம் மேல இல்லைன்னா பிக் பாஸ் மேல ஏதோ ஒரு பேரை போட்டு இவங்க எஸ்கேப் ஆகலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா அது வெளியே வந்து அவங்களுக்கு வாழ்க்கையே கிடையாது. இது வந்து இதுக்கப்புறம் சத்தியமா இது டிஃபைன் பண்ணவே முடியாது ப்ரோ. சீரியஸ்லி she's a psycho freaking fucking girl. she is இவ்ளோ கோவம் வருது எனக்கு. this controlling myself. இல்ல ஆக்சுவலா வந்து இந்த மாதிரி ஒரு எல்லாருமே தூங்கிட்டு டிஸ்குவாலிஃபை ஆயிருப்பாங்க. அப்படி என்ன உனக்கு என்ன வெறித்தனம்ன்ற நான்
தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணி இருங்க. ஏன்டா ஒரு கேம் ஆட முடியலன்னா நீ என்ன டேஷுக்கு நீ வர நீ இந்த ஷோக்கு? இங்க வந்து நீ வந்து கதவு அப்படி சாத்துறா ப்ரோ. லிட்ரலி அவ டைஸ் இந்த கார் டோர். சீரியஸ்லி. ஆனா இது வந்து கரெக்டா பாத்தீங்க. see that's not even thighs actually, that's her hip bone. ஆக்சுவலா அதான் அது hip area அது. 2 பேரும் அப்படி இருக்கு எனக்கு. நோ ரெட் கார்ட்ஸ் அண்ட் ஆல். தூக்கிட்டு போய் உள்ள வச்சு வெளுன்னு வெளுக்கணும் ப்ரோ இவங்க 2 பேரையும். அந்த அளவுக்கு ஆண்டவர். வெளியே போன உடனே ஐ நீட் பிரஜென்ட் கிவ் கம்ப்ளைண்ட். கண்டிப்பா கொடுத்தே ஆகும். ஓகே ப்ரோ. திஸ் எனக்கு இஸ் டொமஸ்டிக் வாய் கொஞ்சம் ஏடா கூடமா போகுது. எதனா அசிங்கமா நான் பேசுறேன் ஒன்று. தேங்க்யூ. நான் அப்புறம் பேசுறேன். நாளைக்கு விஜய் சேதுபதி இதை அட்ரஸ் பண்ணுவாரா மாட்டாரா? இல்ல வழக்கம் போல சம்பந்தமே இல்லாத மேட்டரை பத்தி ஒரு 1 hour டிஸ்கஸ் பண்ணுவாரா? இத பண்ணா ஷோ ப்ரோ கூட்டிட்டு போக சொல்லணும். அவ்வளவுதான். ஷோ அப்படியே விக்னேஷ் ப்ரோ, இல்ல விக்னேஷ் ப்ரோ, மேல ஸ்பீக்கருக்கு வாய்ப்பு கொடுங்க. நான் இன்னும் லைவ் பார்த்துட்டு வரேன். சரி ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. டென்ஷனா இருக்கு எனக்கும். இல்ல ஒன்றும் ஓகே. நம்மளும் ஒரு 9 வருஷமா பிக் பாஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஆனா இந்த எபிசோடு மாதிரி ஒரு கேவலமான எபிசோடு பார்த்ததே கிடையாது. இந்த கம்ருதீன்லாம் ஒரு நியூட்ரல் பர்சனே கிடையாது. அவன்லாம் ஆக்சுவலா வந்து ஒரு சைக்கோபேத்து. அவன்லாம் எப்படி ஒரு வேலிடேட் பண்ணி உள்ள விட்டாங்க? அது என்ன ஒரு டீம் வேலிடேட் பண்ணிட்டு இருக்காங்க? ஃபர்ஸ்ட் ஒரு 2 வீக்ஸ் எப்படி இருந்தானோ, இடையில ஒரு 4 வீக்ஸ் அமைதியா இருந்தான். திரும்ப அது அவனோட கேரக்டர், ரியல் கேரக்டரே இதுதான். அது அப்படியே ஒரு ஒரு பொண்ணை வந்து எப்படி ட்ரிகர் பண்ணா எவ்வளவு கேவலமா ட்ரிகர் பண்ணணுமோ அவ்வளவு கேவலமா ட்ரிகர் பண்ணிட்டு இருக்கான். எப்படி அக்செப்ட் பண்றாங்க பிக் பாஸ்? லைவ் வந்து பார்த்துனா இருக்காங்க. ஒரு ரன்னிங் கமெண்ட் எதுவுமே கொடுக்கவே இல்லை. மற்ற சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் மைக்க மாட்டலாம் பேசிட்டு உட்காந்துருக்காங்களா ஒழிஞ்சு, இதுக்கெல்லாம் ஒரு கமெண்ட் பண்ணிருக்கணும்ல. ஒண்ணுமே பண்ணல அவரு. எனக்கு ரொம்ப அப்செட் எனக்கு பிக் பாஸ் கமெண்ட்ரியை பார்த்து. எத்தனை இன்டர்வியூ ஆக மாட்டாங்க போ. இட் இஸ் ஷோயிங் தேர் இவங்களோட கேரக்டர் இந்த மாதிரி தான் சொல்லி காட்டுறதுக்காக பண்றாங்க இதை. They will not intervene in this weekendல மட்டும் தான் அதை அட்ரஸ் பண்ணுவாங்க. ரொம்ப மனசு கஷ்டமா இருந்துச்சு இன்னைக்கு பார்த்துட்டு. ரொம்ப நம்மளாம் ஆக்சுவலா இது ஒரு டிவி எபிசோடு, லைவ் ஷோ, ரியல் எபிசோடு தான் பாக்குறோம். பட் இருந்தாலும் இது என்னமோ கொஞ்சம் பயங்கர ஃபீல் ஆச்சு எனக்கு இன்னைக்கு அதை பார்த்துட்டு. அந்த சாண்ட்ரா வந்து அவ்வளவு அமைதியா இருந்தவங்க பிள்ளைங்களை பத்திலாம் பேசினதெல்லாம் அவனா ரொம்ப ஒரு உண்மையிலேயே அவனை வந்து காமருவதன் தான் அவன். அதுல என்ன ஒரு பொங்கிட்டு வரும் தெரியல பார்வதிக்கு. அவனும் ஒரு 24 hours லைவ்ல இத்தனை பசங்க இத்தனை எல்லா ஏஜ் குரூப்பும் பாக்குறாங்க. பண்ணக்கூடாத எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு பொத்திட்டு வருதான் அந்த அம்மாவுக்கு கோவம். அது இப்ப சொன்னதுல வெளியில வரட்டும். எவ்வளவு கேவலமான என்ன கேவலமான பேர் எடுத்துட்டு அதோட மட்டமான பேரோட தான் வெளியில வரப்போகுது ரெண்டும். இதுக்கு வேற இங்க ஆன்லைன்ல வேற ஒரு சில பேர்லாம் வந்து பார்வதிக்கு சப்போர்ட் வேற டேக் வேற போட்டு வந்துருக்கானோ. அவன்லாம் பார்த்தான் போடுறான்ல இல்ல காசு கொடுத்து போடுறாங்களான்னு வேற தெரியல. ரெட் கார்டு தான் தரணும். ரெட் கார்டு கொடுக்க மாட்டாங்க ஜி. எனக்கு தெரிஞ்சு நம்ம பேப்பர் கொடுத்தே ஆகணும் ப்ரோ. இஃப் யூ டோன்ட் டு திஸ், லுக் அட் வாட் யூ ஆர் ஷோயிங். இல்ல ரெட் He's a கார்டு 40 year கொடுத்தா old. சாதாரணமா ரெட் கார்டு கொடுத்துட கூடாது. ஒரு ஸ்ட்ரிக்ட் வார்னிங் கொடுத்து ஒரே நிமிஷம். அவன் வந்து அந்த பேசினது வந்து அவன் வந்து ரெக்ரெட் பண்ணும். அந்த இத்தனை பேர் மத்தியில ரெக்ரெட் பண்ணிட்டு அவன் வெளில போனோம். அதுக்கு வந்து இது எனக்கு தெரிஞ்சு கமலஹாசன் நல்லா பேசுவாரு. நான் விஜய் சேதுபதி எனக்கு தெரிஞ்சு அந்த அளவுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடையாது. There is ஒரே zero நிமிஷம். remorse in their faceங்க. அங்க வந்து இது பண்ணிட்டு இருக்கான். ரசின் ஒரே நிமிஷம். அம்பிகா பேசிட்டோம். அவங்க இல்ல. பேசிட்டோம். யாரும் இன்டர் பண்ணாதீங்க. பேசுங்க. நான் என்ன சொல்றேன், அவன்லாம் ரிக்ரெட் பண்ணக்கூடிய மனுஷ ஜென்மமா அவன். அவன் எட்டி உதைக்கிறாங்க. அவனுக்கு யாருங்க ரைட்டு கொடுத்தது? பார்வதியும் அவனும் சேர்ந்து எட்டி உதைக்கிறாங்க 2 பேரும். யாருங்க ரைட் கொடுத்தது அவனுக்கு? ஏன் பிக் பாஸ் ஏங்க வான் பண்ணல? எட்டி குழந்தைங்களை உதைக்கும் பத்தி போது பேசுறாங்க. பிக் ஏங்க பாஸ் பார்த்தானாங்க எல்லாத்துக்கும் பிக் பாஸ் இருக்காரு. சொல்லுவாங்களாங்க? அறிவு இல்லைங்க அவனுக்கு. இல்ல பிக் பாஸ் வான் பண்ணுங்க. அறிவு வான் இல்லையாங்க பண்ணும். இவருக்கு? அறிவு சின்ன இல்லையா சின்ன அவனுக்கு? விஷயத்தெல்லாம் வான் பண்றீங்களா? அறிவு சின்ன இல்லையா? சின்ன விஷயத்தெல்லாம் வான் பண்றீங்களா? இது எவ்வளவு பெரிய பிளண்டர் இது. இத்தனை பேர் பாக்குறான். அது பொதுவாக அந்த அம்மா வந்து புள்ளன்னு தான் பேசிட்டு இருக்கு. அத்தனை பசங்க பாப்பாங்கன்னு தெரியும்ல. வேணுங்கனே பண்றாங்க. அவன் ஒரு சைக்கோ பத்துங்க அவன். ஐயோ எனக்கெல்லாம் வந்து நானும் மெடிக்கல் ஃபீல்ட்ல தான் இருக்கேன். ஆனா இதே மாதிரி ஒரு பிஹேவியர் நான் பார்த்ததே கிடையாது லைஃப்ல. பேசுங்க மத்தவங்க பேசுங்க. எத்தி இருக்கான் ப்ரோ. இவன் எத்தி இருக்கான். ஐ டென்ட் நோ தட். நான் வந்து இப்போ லைவ்ல திரும்பி பார்க்கும்போது அந்த கால் தெளிவா தெரியுது. வினோத் சொல்றாரு பாருங்க. எத்தி இருக்கான். இவன் வெயிட்டுக்கு அந்த அம்மாவை எட்டி உதைக்கிறான் தொடையில அப்படி. அவங்க தொடை உள்ள மாட்டிட்டு இருக்கு. எட்டி உதைக்கிறாங்கன்னு சொல்றாங்க. இப்ப பாருங்க சபரியும் வினோத்தும் இப்ப பேச. லைவ்ல போயிட்டு இருக்கு. எனக்கு பார்க்குற அளவுக்கு மனசு இல்லைங்க. கட் பண்ணி போடுங்க. எனக்கு when I am calm down I will watch it later.
ஐம் ஆல்ரெடி பிஸ்ட் ஆஃப் டு த கோர். இவங்க 2 பேருக்கும் ரெட் கார்டு குடுக்கணும். கொஞ்சம் கூட கில்ட் இல்ல. அங்க பேசுறவங்க கிட்டலாம் இல்லங்க. மெடிக்கல் இருக்கு, மெடிக்கல் தே இருக்குன்னு ஷுட் நாட் பேசிட்டு ஈவன் இருக்காங்க. திங்க். என்ன பொறுத்தவரைக்கும் தே ஷுட் நாட் ஈவன் திங்க் திங்க் அபவுட் திஸ். எக்ஸாக்ட்லி. எனக்கு இந்த தெரிஞ்சு ரெட் கார்டுல தே ஷுட் நாட் ஈவன் லெட் ஹிம் பி இன் த வீக்கெண்ட் எபிசோடுங்க. துரத்தி இல்ல விடுங்க முன்னாடி. வீக்கெண்ட் எபிசோட்ல ரெட் கார்டு கொடுத்து பப்ளிக் ஒரு 10 பேரை ஏஞ்சி கொஸ்டின் பண்ண வைக்கணும். அப்பதான் உங்களுக்கு வந்து உணர்வாங்க. கண்டிப்பா பப்ளிக் ஒரு 10 ஸ்டேஜா பேரை ப்ரோ? ரெட் கார்டு இல்ல மீன்ஸ் யூ ஆர் நாட் ஸ்டேஜ் கமிங் டு த ஸ்டேஜ். இல்ல யூ ஆர் நாட் ஸ்டேஜ் கெட்டிங் தேவையில்ல எனி ப்ரோ. ஹெவி. ஸ்டேஜ் தேவையில்ல. லைவ்ல வந்து அந்த இதுல ஸ்டூடியோல இருக்கும் போதே நம்ம தெலுங்கு பிக் பாஸ்லாம் பாத்தீங்கன்னா பப்ளிக் வந்து கொஸ்டின் பண்ணுவாங்க கண்டஸ்டன்ட். அது மாதிரி கொஸ்டின் பண்ணணும். ஓகே. இவங்க பண்றது வந்து கழுவி ஊத்தணும். அப்படி பண்ணாதான் அதுக்கு வந்து கூனி குறுகி வெளில வரணும் 2 பேரும். அதெல்லாம் வந்து ஒரு என்ன சொல்லணும், கேவலமா இருக்கு சொல்ற, வாழவே தகுதியற்றவங்க மாதிரி நடந்துக்குதுங்க 2 பேரும். ஏங்க ப்ரோ ஏற்கனவே விக்ரம் வந்து இறங்குன இவங்க உடனே பிக் பாஸ் ஷோ விக்ரம் இறங்குன உடனே கிளீனா சிக்னல் காமிக்கிறா. அங்க பாரு ஓபன் பண்ணி விடுன்னு. அதுக்கப்புறம் திருப்பி அவ்வளோ நேரம் பேசி அசிங்கமா ட்ரிகர் பண்ணி அவ அழுவுறா. அதுக்கப்புறம் வேகமா ஏன் வந்து ஒரு ஒரு வீடியோ டாஸ்க்ல எடுத்து இவ்வளவு கேவலமாவும் நடந்துப்பாங்க? செந்தில்குமார் ப்ரோ ஒரே நிமிஷம் ப்ரோ. அவங்க பேசிட்டு இருக்காங்க, நீங்க டக்குன்னு இன்டர் பண்றீங்க. அவங்க பேசிட்டு ஓகே இருக்காங்க. ஓகே 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 அதுக்கப்புறம் ஓகே வெறி பிடிச்ச மாதிரி தள்ளுறா. அவன் காலை வச்சு எட்டி வைக்கிறாங்க பரதீஸ். ஐயோ எனக்கு சாரி, ஐம் சோ சாரி, என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. அவனுக்கு அபி யார் அந்த ரைட் கொடுத்தது? அந்த பாத்ரூம் சொன்னனாலதான் காண்டா அவளுக்கு. He told that காண்டானதை in பத்தி live. எனக்கு கவலை இல்ல. அங்க பீப் அவனுக்கு வந்துச்சு, அதை யாரு பாத்தீங்களா? ரைட்டு Did you கொடுத்தா? notice that ஒரு beep? உமனை எட்டி உதைக்கிறதுக்கு அவனுக்கு யாரு ரைட்டு கொடுத்தா? இது அந்த டாஸ்க் கிடையாது. அவனுக்கு யாரு ரைட் கொடுத்தா? பார்வதி மட்டும் இல்ல, அவனும் எட்டி உதைச்சிருக்கான். அவங்களோட பச்சை குழந்தைங்களை பத்தி பேசுற, பொன் பிள்ளைகளை பத்தி பேசுற. யார்ரா நீ? உன்னை யாருமே உள்ள எதுவுமே கேட்க பண்ண மாட்டாங்களா? இல்ல, உள்ள பண்ணாதையா சொல்லு. உள்ள இவங்க 2 பேரும் சேர்ந்து பண்ணாதையா சொன்னாங்க. உள்ள பண்ண ஊரே பாக்குது. ஏறின அடுத்த 10வது நிமிஷத்துல இருந்து சாண்ட்ராவை ட்ரிகர் பண்ண சொல்லி கேஸ் லைட் பண்ணி அவ்வளோ நேரம் அவ சிக்னல் காமிச்சுக்கிட்டே இருக்கா. ஒரு தடவையும் சிக்னல் காமிக்கிறான். டோரை திறந்து விட சிக்னல் காமிக்கிறா. விக்ரம் போறதுக்கு முன்னாடி சொல்றான், விக்ரம் அனுப்புனதுக்கு அப்புறம் சொல்றான். என்ன கிட்டத்தட்ட மனுஷ ஜென்மங்களா? 15 வாட்டி சிக்னல் காமிச்சிருக்கா. நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். மனுஷ ஜென்மங்களா? கேட்டா நேத்து பண்ணது ஸ்ட்ராட்டஜி, இன்னைக்கு பண்ணது ஸ்ட்ராட்டஜி. இந்த திமிரெல்லாம் எங்க இருந்து வருது? இந்த விஜய் சேதுபதி வந்து இந்த கமருதினியும், இந்த பொறுக்கி கமருதினியும், இந்த பொறுக்கி பார்வதியையும் ஒண்ணுமே கேட்காம என்ன பண்ணாலும் ஸ்ட்ராட்டஜி ஸ்ட்ராட்டஜி ஸ்ட்ராட்டஜின்னு சொல்றதுனால வந்தது. ஹேண்ட் ரைஸ் பாரு, நான் கொஞ்ச நேரம் மியூட்ல இருக்கேன். லதா பேசுங்க லதா. என்னங்க நடக்குது? சத்தியமா பார்க்க முடியலங்க. எத்தனை பேர் ஹலோ ஹலோ டிவி இருங்க சவுண்ட் இருங்க டிவி மியூட் சவுண்ட். பண்ணுங்க. டிவி சவுண்ட் இல்ல குறைச்சிங்க. இல்ல, நான் உள்ளுக்குள்ள வந்துட்டேன். ஓகே பேர் வந்து சப்பக்கட்டு கட்டிட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாம் பேனிக் அட்டாக் ஆகி விழுந்துட்டாங்க. லிட்டரலா உதைக்கிறாங்கங்க 2 பேரும் சேர்ந்து. பதறுதுங்க, பார்க்க முடியலங்க. நீங்க நேத்தே நான் ஸ்பேஸ்ல சொன்னேன்லங்க, அவங்க உடைச்சு தள்ளி லிட்டரலா விட்டாங்க 2 பாருங்க. பேரும். பார்வதியில பொம்பளையாங்க. எவனா வரட்டும் பார்வதி ஃபேன்ஸ்னு. ஏங்க மனசாட்சி இல்ல? 2 குழந்தைக்கு அம்மாங்க அவங்க. பாக்க பதறுதுங்க. எனக்கும் 2 பிள்ளைங்க இருக்காங்கங்க. என்னங்க இப்படி இருக்கா? இப்படியுமாங்க இருப்பாங்க மனுஷங்க? இவ்வளவு மோசமாவாங்க? பயமா இருக்குங்க. சீரியஸா பயமா இருக்கு இந்த உலகத்தை பார்த்தா. இது ஷோ, இது ஒரு கேம். இதுக்காக இல்லங்க, என்னங்க ஒரு டாஸ்க் தானுங்க. இதுல ஜெயிச்சாங்க தோத்தா என்னங்க? என்னங்க பதறுதுங்க, சத்தியமா பதறுது. காலையில முட்டு கொடுக்குறாங்க பார்வதி ஃபேன்ஸ். சாண்ட்ரா தான் இன்ஸ்டிகேட் பண்ணாங்க, அவங்க தான் ட்ரிகர் பண்ணாங்க. நீ பண்ணாததையும் அவங்க சொல்றாங்க. உங்களுக்கு எங்கங்க போச்சு அறிவு? இல்ல இல்ல, நீங்க என்ன பண்ணாதான் ஊர உலகமே பாக்குதுங்க லைவ்ல. புடிச்சு லிட்டரலா உதச்சு தள்ளுறாங்க. அவங்க எவ்வளவு பொறுமையா உட்காந்துட்டு இருந்தாங்க. அத்தனை பேச்சு பேசுறான் அந்த பொறுக்கி. என்னங்க இவன்லாம் ஒரு மனுஷனா? என்ன எப்படி நான் இப்படி பேசுறதுக்கு நீங்க தப்பா கூட நினைச்சுக்கோங்க. நானும் 2 வயசு பிள்ளைங்க வச்சிருக்கேன். இப்படி அங்க இருப்பாங்க? மனுஷனாங்க இவனெல்லாம்? என்னங்க இவன்லாம் ஐடில வேலை பண்ணாம படிச்ச இன்ஜினியரிங் படிச்சு கழட்டுனா ஒரு பேசிக் காமன் சென்ஸ் கூட இல்லாம இவன் எவ்வளவு கேவலமா பேசுறான். இப்படி கூட இவ்வளவு கேவலமா கூட ஒரு பொம்பளை பேச முடியுங்களா? என்னென்ன வார்த்தை விடுறான்.
ஒரு பப்ளிக் இதுல நீ பேசிட்டு இருக்கேங்கிற உனக்கு அந்த அளவு கூட உனக்கு யூசேஜ் ஆஃப் வேர்ட்ஸ் உனக்கு தெரியலன்னா, உன்னால கண்ட்ரோல் பண்ணிக்க முடியலன்னா, நீ எல்லாம் இதா எப்படி இருப்ப நீ? ஒரு இதுல இவ்ளோ பெரிய லைவ் ஷோல நீ இவ்ளோ பேசுற அப்படின்னா என்ன 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 பண்ணுவ நீ எல்லாம் தனியா இருக்கும்போது? எந்த புள்ள சேஃபா இருக்கும் கூட? ஏங்க அவங்க என்னெல்லாம் பண்ணாங்க? அவங்க பாட்டுக்கு நீங்க தான் தொடங்குனீங்க. சேச்சி எல்லாத்தையும் மலையாளம் பிக் பாஸ கரைச்சு குடிச்சிட்டு வந்திருக்காங்க. ஹிந்தி பேசுவாங்க, தமிழ் அவங்க என்னமோ பேசிட்டாங்க. உன்னால ஒரு கொஸ்டின் கூட பதில் சொல்ல முடியல. நீ எல்லாம் என்ன படிச்ச? ஒரு பேசிக் கொஸ்டின் கூட உன்னால ஒரு இதுல ஜெனரல் நாலேஜ் கொஸ்டின் கூட உன்னால ஆன்சர் பண்ண முடியல. நீ என்ன படிச்சுட்டு வந்த? என்னங்க இது? ஷோக்காக எவ்வளவு கீழ்த்தரமா கூட இறங்குவா. இத்தனை சீசன் பார்த்திருக்கோங்க நாங்களும். இப்படி இருந்தது இல்ல. எனக்கெல்லாம் நிஜமாவே பதறுது. ஒரு ஒருத்தரை புடிச்சு அவன் ஒரு பக்கம் எத்தறான், இந்த அம்மா ஒரு பக்கம். பார்வதி என்னமோ பெரியார பத்தி எல்லாம் பேசுது. பெரியார் இப்படிதான் விமனுக்கு விமன் வந்து இப்படி அபியூஸ் பண்ண சொன்னாரா? ஏன் இன்னும் வச்சிட்டு இருக்காங்க உள்ளுக்குள்ள இவங்க 2 பேத்தையும்? சத்தியமா முடியலைங்க. சிஸ்டர் கொஞ்சம் தாங்க. இல்ல நான் இல்ல நெக்ஸ்ட் எனக்கும் 2 பிள்ளைங்க இருக்காங்க சார். எனக்கும் 2 பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்க. இந்த ஏஜ் குரூப்ல இருக்காங்க. சரி ரொம்ப எமோஷனல் நீங்க ஆகாதீங்க. ரொம்ப இல்ல இல்ல நீங்க எமோஷனல் இல்ல எமோஷனல் சார். ஒரு டிவில அட்லீஸ்ட் நீ இது ஒரு டாஸ்க் தானே, ஒரு டாஸ்க் தானே. எதுக்கு இவ்ளோ சண்டை, இவ்ளோ அடிதடி போராட்டம்? அவ்ளோ புடிச்சு தள்ளுற அளவுக்கு அவங்க என்ன பேசிட்டாங்க? நீங்க பண்ணது தானே பேசுனாங்க. அவங்க புதுசாவே ஏதாவது பேசுனாங்க? உன்னை இதுக்கு முன்னாடி யாருமே அப்படி கூப்பிடவே இல்லை. அப்பெல்லாம் சிரிச்சிட்டு இருந்த கூப்பிடும் போது. புதுசாவா சாண்ட்ரா சொன்னாங்க அந்த வார்த்தைய? என்னங்க சத்தியமா முடியலைங்க. எனக்கு லைவ் பார்க்கும்போது என் பொண்ணு பக்கத்துல உட்காந்துருக்கா, என்னால பார்க்க முடியல. எப்படி பார்வதி வந்து நான் ஓரளவுக்குனாச்சும் இருப்பாங்கன்னு நினைச்சேன். ஆனா காலையில இருந்து என்னெல்லாம் ட்விட்டர்ல போட்டாங்க. சாண்ட்ரா வந்து டிராமா பண்றாங்க, நடிக்கிறாங்க, அப்படி இப்படின்லாம் போட்டாங்க. எங்க வாயில நொர வருதுங்க அவங்களுக்கு. அது கூட பொய்ங்களா? திவ்யா புடிச்சு கிளின்னு கிழிச்சு விட்டாங்க. இதுக்காகவே திவ்யா டைட்டில் கொடுத்தா கூட ஓகே தாங்க. சபரிக்கோ திவ்யாக்கோ புடிச்சு கிளின்னு கிழிச்சு விட்டாங்க பார்வதிய. முடியலைங்க சத்தியமா முடியல. ஆனா இப்படி ஒரு கேவலமான பிக் பாஸ் இதாங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். எத்தனையோ நம்ம சீசன்ஸ் பார்த்திருக்கோம். ஆனா கமருதீன் மாதிரி ஒரு சைக்கோபேத் எல்லாம் எப்படி வந்து உள்ளுக்குள்ள இனி வச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. கமருதீன் தான் அப்படின்னா பார்வதி அதுக்கு மேல இருக்காங்க. ஸ்டார்டிங்ல இருந்து அவங்க பாட்டுக்கு அமைதியா ஓரமா தானே உட்காந்துட்டு இருந்தாங்க. நீங்க தானே ட்ரிகர் பண்ணீங்க. இதுல சொம்ப வேற தூக்கிட்டு வராங்க. சாண்ட்ரா தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க. சாண்ட்ரா தான். ஏங்க மத்தவங்களுக்கு எல்லாம் கண்ணு என்ன பாக்குறாங்களா இல்லையா? லைவ் பாக்குறாங்களா இல்லையா மத்தவங்க எல்லாம்? உடனே டிராமா ஃபேக். யாருங்க ஃப்ராடு? சாரிங்க ரொம்ப எமோஷனலா பேசுறதுக்கு. ஓகே. இல்ல ஐ வாஸ் லிட்டரலி கிரையிங். என்ன ஒரு கேம் ஷோக்கு இவ்ளோ கீழ்த்தரமா மக்கள் இறங்குவாங்களான்னு இதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைமா இருக்கு. ஓகே ஓகே. ரொம்ப எமோஷனல் ஆகாதீங்க. ஓகே நான் நெக்ஸ்ட் போயிட்டு வர பண்றேன். விக்னி பேசுறீங்க. ஓ தேங்க்யூ ஸோ மச். லதா சிஸ்டர் உங்களோட ஆதங்கம் புரியுது. எல்லாரோட ஆதங்கம் புரியுது. ஆக்சுவலி இந்த லைவ் பார்த்துட்டு என்னால முடியல. ஆக்சுவலி எனக்கு ஒரு டவுட். 1 ஹவர்ல எல்லாம் காமிச்சிட்டாங்களா? இல்ல 1 hour எபிசோட்ல தள்ளுறத காமிச்சாங்க. ஆனா தள்ளுறத காமிச்சாங்க. கால் வச்சத இவ்ளோ என்ன அதுலயே ஆக்சுவலி காமிச்சாங்க இல்ல. தள்ளுற எனக்கு மாதிரி. இங்க ஏதாவது நீங்க ஆப்ஷன் குடுப்பீங்களா பீப் போடுறதுக்கு? ப்ளீஸ். ஐ கான்ட் கண்ட்ரோல். எனக்கு வந்து இல்ல என்னால லைவ்ல பாத்துட்டு நானும் என் பொண்ணு உட்கார்ந்து பாத்துட்டு இருக்காங்க. முடியல, பார்க்கவே முடியலைங்க. சீரியஸ்லி கமருதீன் என்ன இருக்கிற பிஹேவியர் இதுக்கு இது? வந்து இதுக்கு அவங்க மட்டும் தொடையில காலை வச்சு தள்ளிட்டு இருக்கான். சிஸ்டர் லிட்டரலா சிஸ்டர் காலை சிஸ்டர் வச்சு. நீங்க சிஸ்டர் நீங்க கொஞ்சம் மூச்சு வாங்கிக்கோங்க. நான் உங்களுக்கு ஃபுல்லா கேட்டுட்டு தான் இருந்தேன். ஒரு நிமிஷம். ஆக்சுவலி என்னது இத மட்டும் பூசி முழுகுனாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சீரியஸ்லி ஐம் சேயிங். திவ்யா உண்மையாவே கிழிச்சிட்டா. பார்வ தூக்கி கிழிச்சு போட்டா அவ. நீ இதுக்கப்புறம் என்ன வேணாலும் நினைச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. சீரியஸ்லி அது அப்படியே புஷ் பண்ண See, கிளீனா they need to go தெரியுது. out. I don't give a damn. Both needs to be thrown out. எனக்கு புரியல இதுல வேற ஒண்ணுமே யார் இல்ல. எனக்கு இதுல ஏதாவது சேனல் மட்டும் சீரியஸ்லி ஐம் சேயிங் பூசி மட்டும் முழுகட்டுமே. எனக்கு புரியல. நாளைக்கு பூசி முழுகலாம். அங்க இருக்கவங்களே அவங்கள அடிச்சிருவாங்கங்க. இல்ல ஆக்சுவலி ரெட் கார்டு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. நானுமே கேள்விப்பட்டேன்.
சோர்ஸ் வேணுமா? டிஸ்கஷனா? வாட்ஸ் தேர் டு டிஸ்கஸ் திஸ்? ஆக்சுவலி டிஸ்கஷன் போயிட்டு இருக்குன்னு தான் சொல்றாங்க. இப்ப அதுதான் பிரச்சனை எனக்கு. அவங்க இன்னும் டிசைட் பண்ண மாட்றாங்க. ஈவினிங் வரைக்கும் கூட என் கிட்ட பேசும்போது சோர்ஸ் மூலமா டிஸ்கஷன் போயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. நான் There's ஒண்ணே nothing to பேசிக்கலாமா? discuss. நான் ஒண்ணே சாரி. சொல்லிக்கலாமா? பேசுங்க. சாரி. சாரி. இல்ல. இப்ப லைவ்ல பாத்தீங்களா தெரியல ஒன்னு தெரியல. லாஸ்ட் வேர்ட் வாட்ஸ் அட்டர்ட் பை ஹிம் வாஸ் ஒண்ணு காலையில நீ உயிரோட இருக்கணும், இல்லாட்டி நான் உயிரோட இருக்கணும். அதெல்லாம் வந்து எவ்வளவு பெரிய What? அந்த த்ரெட்ல இப்ப லைவ்ல பாக்கலையா? ஒண்ணு நீ உயிரோட இருக்கணும் காலையில, Bro, இல்லாட்டி நான் உயிரோட இருக்கணும். I'm not in that state to watch a live, bro. நான் 1 hour பார்த்தே எனக்கு ட்ரிகர் ஆயிடுச்சு. நான் இன்னும் live அவங்க பார்க்கல சொன்ன நான். மாதிரி நான் அழுத முடிச்சிட்டேங்க. அதனால வந்து அஷேமால ஃபீல் பண்ண மாட்டேன். டியர்ஸ் நான் சொன்னேன் ஃபர்ஸ்ட் ஞாபகம் இருக்காங்க. டியர்ஸ் ரோட் ஃப்ரம் ஐஸ். இப்ப லைவ்ல வந்து ஒண்ணு நீ உயிரோட இருக்கணும், இல்லாட்டி நான் உயிரோட இருக்கணும். யாருங்க கமுருதுனா? ஆமா. சாண்ட்ரா யார்கிட்ட No, சொல்றா? to Vickers. இல்ல அந்த ஒண்ணுங்க அது ஓன் ஒரு வார்த்தை கெட்ட வார்த்தை சொன்னது விக்கல்ஸ். இவன் கள்ள கேட்டான். வினோத் ஒண்ணு சொன்னா, நீங்க பேசாத அசிங்கமான செக்ஸ் டாக் ஆடாது ஒரு வார்த்தையில வந்துட போது. நீங்க பேசாததா அட்டுழியம் பண்ணாததா நீங்க என்ன பண்ணல இங்க அப்படின்ட்டான். கிளீனா சொல்லிட்டான் வினோத். அந்த மிரர் பக்கத்துல வந்து சைட் மிரர் பக்கத்துல நீங்க என்ன பண்ணலான்னு சொல்லி இந்த ஷோல. அப்ப எவ்வளவு தூரம் வெடிச்சிருக்கும் பாருங்க அவன் மைண்ட்லயே. அவன் மைண்ட் பெரிய ஆள சொல்ல வரல, கூடவே இருந்தவனுக்கு ஒரு கட்டத்துக்கு மேல இட் கோஸ் பியாண்ட் யுவர் ஹெட்ஸ்ன்னு சொல்லுவான் தெரியுமா? தலைக்கு மேல பீறி போனாதான் வரும். அவன் தலைக்கு மேல எவ்வளவு பீறி போயிருந்தான்னு அவன் சொல்லியிருப்பான். இல்ல அந்த வார்த்தை அவன் சொன்னான், நீங்க என்ன பண்ணல இந்த ஷோல, யூ டெல் மீ தட். அவ்வளவுதான். அவன் கத்தி எடுத்து குத்துலங்க, மத்தபடி மீதி எல்லாம் செஞ்சுட்டான். அவ்வளவுதான். ஐயோ அம்மா சாமி, இது என்னடா கொடுமடா அதெல்லாம் வந்து திருப்பி டைஜஸ்டே ஆகலங்க சொல்ற மாதிரி. இது பார்க்க வேணான்னு பயத்துல இல்ல, இது பார்க்க கூடாதுன்னு இல்ல. இன்னொரு பாயிண்ட் அடன் பண்ணிக்கிறேன். பார்வதி வந்து என்ன சொல்றாங்கன்னா, இட் வாஸ் ஜஸ்ட் ஆக்சிடென்டா. இது எப்படி சொல்றாங்க? ஜஸ்ட் ஆக்சிடென்டா புடிச்சு தள்ளி விட்டு இது ஆக்சிடென்ட்னு சொல்றது எவ்வளவு அப்படி சொல்லிட்டு இருக்காங்க லைவ்ல. இப்ப நான் பார்த்தேன் அது ஒரு அப்புறம் திவ்யா வந்து கிழிச்சு விட்டாங்க அதை. ஓகேவா? நீ எப்படி ப்ரோ சாரி டு இன்டரப்ட். ஆக்சுவலி ஆக்சிடென்ட் அவங்க எதை கம்பேர் பண்றாங்கன்னா, அந்த கில்லர் காயின் டாஸ்க்ல எல்லாரும் போட்டு என்ன அமுக்குனீங்கல்ல, என்ன வச்சீங்கல்ல, என்ன புடிச்சு வச்சீங்கல்ல, செஞ்சீங்கல்ல, இப்ப இது டாஸ்க். அதை நான் இப்ப இப்படி பண்ணேன், இப்ப அதுல என்ன இருக்கு? எவ்வளோ எனக்கு புரியவே இல்லைங்க. அவ்வளோ இது என்ன எனக்கு. நான் ஒரு கட்டத்துல கூட எல்லாம் சரி ஓகே, ஒரு சில பாயிண்ட்ல வந்து அந்த பொண்ணு நான் ஓகே நம்ம இது பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சிருக்கேன். பட் சீரியஸ்லி அந்த ஃபிக்ஸ் வந்து இது பண்றது கூட அதோட ஃபேஸ் மாறாமல ரொம்ப ஆமா மெடிக்கல் டீம் இருக்கு, யாரும் பதறாதீங்க அப்படிங்குது. அதுக்கு முன்னாடி அவங்க சொன்னா பாத்தீங்களா, நடிச்சிட்டு இருக்காங்க, ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதுதான். அதுக்கப்புறம் எல்லாரும் கொஞ்சம் சீரியஸ் ஆகி கத்தவும் வந்து இதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. உடனே யாரும் பதறாதீங்க, மெடிக்கல் டீம் இருக்கு அப்படிங்குது. அப்ப நீ மெடிக்கல் டீம் இருந்தா உன்னை கத்தி எடுத்து குத்திட்டு மெடிக்கல் டீம் இருக்குன்னு சொல்லலாமா? அவன் திரும்பி யூஸ் பண்றது ஒண்ணுதான் ப்ரோ. கேமுக்கு அப்புறமா நான் சிங்கிள்ஸ் வர்றேன்னு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ப்ரோ. அவன் அது ஒரு 10 வாட்டி இப்ப சொல்லிட்டான். சீரியஸ் எஸ் நானும் கேட்டேன் அது லைவ்ல. எனக்கு லைவ் ஒரு பக்கம் ஓடிட்டே தான் இருக்கு. எஸ் அதுக்கு விக்கல் சொல்றான் எனக்கு கராத்தே குங்ஃபுலாம் தெரியாது, வா என்ன கொன்று பரவாயில்ல, ஐ அம் ரெடி ஃபார் தட். எனக்கு இது தெரியாதானே சொல்ற, என்ன வேணா பண்ணு, என்ன கொன்றுவியா கொன்று, அவ்வளவுதான். அப்பதான் சொல்றான் நீ உயிரோட இருக்கணும், இல்லாட்டி நான் உயிரோட இருக்கணும். யாருக்காவது டுடே ஹேப்பனிங்ஸ் ஏதாவது தெரியுமா? ஃப்ரைடே ஹேப்பனிங்ஸ் நாளைக்கு தானே கட்டுவாங்க. விக்கல்ஸ்க்கும் கமருதனுக்கும் ஃபைட் வந்திருக்கு. அதுக்கப்புறம் வினோத்துக்கும் பார்வதிக்கும் ஃபைட் வந்திருக்கு. ஓகே ரசிகன், நாளைக்கு ரெட் கார்டு பாருக்கு உண்டா இல்லையா ரசிகன்? என்ன பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேருமே தரணும். இட்ஸ் நாட் ஜஸ்ட் பாரு. both are both but at completely one responsible. Correct, both has to be, but at least if they are saying like if they are saying at least one person should be out for sure, because it is not at all right. It's absolutely not right. If they're going to just give one red card, I don't know who to give. I can't pick any of these two. ரெண்டு பேருமே கொடுத்தே ஆகணும். Both are disgusting to the core. Human சொல்லணுமே எனக்கு கஷ்டமா இல்ல. I don't even want to say they are human. They are disgusting creatures. They are not even human. என்ன பொறுத்தவரைக்கும் they are not human. Justifying it, saying that you know what, there is a medical team and this is all common. It's absolutely not at all right. Dude, என்ன மெடிக்கல் டீம்னா என்ன வேணா பண்ணலாமா அப்படின்னா
ஆக்சிடென்ட்னு சொல்ற பாத்தீங்களா? இட் வாஸ் an And the accident. worst part You is you they're kicked saying like her. every season like this happened. It Listen, seems no, none of the season like this happened. ஒரு சீசன் They're ஆகல. saying எங்க ஆச்சு? Who pushed anyone from the car? பேசு நைட் பூரா உட்காந்து பேசியிருக்காங்க. I have seen it. சீசன் 5ல they even made it fun. பீஸா கொண்டு வந்து பிரியங்கா இறக்குவாங்க. பிக் பாஸ் did that fun things. ரசிகன் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஒன் செகண்ட். என்ன விஷயம்னா, இப்போ நேத்து வந்து அந்த கில்லர் காயின்ல வந்துட்டு லைக் எல்லாரும் போட்டு குரூப்பா இது பண்ணி அமுக்கி லைக் அதுவே வந்து அமிர்தன் என்ன சொல்றான்னா, அவனுக்கே வந்து மூச்சை விட கஷ்டமா இருந்ததாம். அந்த அளவுக்கு போட்டு பண்ணாங்களாம். சோ அது பண்றது என்ன ரூலா? நீங்களா பண்ணீங்கல்ல. அப்ப இதுவும் வந்து இந்த டாஸ்க்ல இப்படி பண்ணலாம். அத தள்ளி விட்டாங்கறாங்க. ஃபர்ஸ்ட் அத ரொம்ப நேரம் நியாயப்படுத்தி பேசிட்டு இருந்தாங்க. இல்ல ஏங்க எனக்கு ஒரு புரியல. பெர்சன்ட் கூட அவங்க யாருமே வந்து they did not regret that what they did is wrong. They are saying this is all part of the game show-னு. How this can be justified? This is a part of the game show-னு. 1% also you are not regretting, you know what, we have done something but things have gone complicated and we feel sorry for that ன்னு ஒரு person கூட இந்த செகண்ட் வரைக்கும் யாருமே பேசவே இல்ல. ரெண்டு பேருமே. Of course. அவங்களுக்கு வராதுங்க. They are not sorryங்க. அதான் they are not sorry. There is zero regret in their actions and words. கொஞ்சம் கூட regret இல்ல. அவன் She வந்து wanted to do நடிக்கிறான்னு it. She சொல்றாங்க. did it. இப்படி தள்ளி அவ்வளவுதான். விட்டதுக்கு இப்படி தள்ளி விட்டதுக்கு நடிக்கிறா பாரு அப்படின்றான். கீழே விழுந்து ஃபிட்ஸ் வந்துட்டு இருக்கும்போது அவ அப்படியே பார்த்துட்டு மெடிக்கல் டீம் இருக்காங்க அப்படின்றா. இவளுக்கு கண்ணுல அடிபட்டப்ப என்ன ஆட்டம் போட்டா? சே. இல்ல seriously, if you are doing something na, I'll stand for it, Rasikan, like for the red card na, because this is absolutely not right. The worst part is like there are many people are kind of saying this is all part of the game show ne. I feel like what, there is no human mari தோணுது. இங்க இவங்க பண்ணது இன்ஹியூமன்ங்க. 2 பேரும் டிசர்வ்ஸ் ரெட் கார்டு. அவன் எட்டி உதைக்கிறாங்க. வினோத் இஸ் சேயிங் அவன் எட்டி உதைக்கிறான். அவன் வெயிட்டுக்கு அவங்களோட தைஸ்ல வந்து உதைக்கிறான் அப்படின்னு. அவளும் உதைக்கிறா. யோசிச்சு பாருங்க. நீ உதைச்சு கீழே தள்ளுறதோட அதுவே ஒரு ட்ராமாவா தான் இருக்கும். 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் லைவ்ல நான் பார்த்துட்டு இருக்கேன். தொடர்ந்து நான் ஸ்டாப்பா ஒருத்தி மட்டும் அவளை, அவ ஃபேமிலியை, அவ குழந்தைங்கள, அவ ஹஸ்பண்டை, அவ ரிலேஷன்ஷிப்பை அப்யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. வேர்பல் அப்யூஸ் அவ்வளோ பண்ணி 8